கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள பிரார்த்தனை கூடத்தில் போதகராக உள்ள ஜான் ஜெபராஜ் மீது பாலியல் புகார் எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதி தனது வீட்டில் 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது போலீசார் அவரை தேடி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவையில் 17 மற்றும் 14 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் சர்ச் பாதிரியார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேஷன் என்ற சர்ச்சில் பாதிரியாராக பணியாற்றி வருபவர் ஜான் ஜெபராஜ். இவர் கேரளாவில் மத போதகம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு கோவை GN மில் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் நடந்த விழாவின் போது தனது மாமனாரால் தத்தெடுக்கப்பட்ட 17 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் அண்டைய வீட்டுக்காரரான 14 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. சிறுமிகள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் பலமுறை பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததாகவும் இந்த விவரத்தை வெளியே சொன்னால் கொண்டு விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமிகள் பாதிரியாரின் தொடர் தொல்லை குறித்து தங்களது பெற்றோரிடம் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் அவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் கோவை மத்திய போலீசார் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.